ஆன்லைன்ல நீங்க பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது தவறுதெல்லாம் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ஃப்ரீயா ஈஸியா குயிக்கா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது அப்ளை பண்ற ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. 2 நிமிஷம் தான் ஆகும். ஆன்லைன் நம்ம அப்ளை பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா தான் இருக்கும். எந்த விதமான பேமெண்ட் இதுக்கு நம்ம பண்ண தேவையில்லை. நீங்க உங்க பேன் கார்டு வெளியில ப்ரௌசிங் சென்டர்ல எங்கேயாச்சும் போய் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் போட்டுவாங்க. பட் இமெயில் அட்ரஸ் தவறுதெல்லாம் அவங்களோட இமெயில் அட்ரஸ் போட்டுருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பேன் கார்டு சம்பந்தமா நம்ம சேனல்ஸ்ல எல்லா வீடியோஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேன் கார்ட்ஸ்ல என்னென்ன எரர்ஸ் வருது, அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேன் கார்டு அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, நீங்க டைரக்டா பர்சனலா எங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் பிரீமியம் சப்போர்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பிரீமியம் சப்போர்ட்ல நம்ம கூட டைரக்டா நீங்க 1-on-1 வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி மெசேஜ் மூலியமா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிக்க முடியும். அதோட லிங்க்ஸும் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் அப்புறம் மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது 2 நிமிஷத்துல நம்ம பண்ணிக்க முடியும். உங்க மொபைல் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம், இல்ல உங்க பிசில நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க ப்ரௌசர்ல ஆன்லைன் பேன் இமெயில் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்க வந்து அட்ரஸ் அப்டேட் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதுதான் ஹோம் பேஜ். இங்கே உங்களோட பேன் நம்பர் அப்புறம் ஆதார் நம்பர் என்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். ரைட் சைட்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த விதமான அமௌண்ட் இதுக்கு பே பண்ண தேவையில்லை. இது 100% உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்க போகுது. இதுல உங்களோட பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் லிங்க்ல இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்க பேனும் ஆதார் கார்டும் லிங்க் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களால இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கரெக்ஷன் அப்புறம் அப்டேஷனுக்கு உங்க மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடிக்கு ஓடிபிஸ் அனுப்புவாங்க. அதை வந்து இங்க என்டர் பண்ணி நீங்க எல்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இங்க லெஃப்ட் சைட்ல உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணிருங்க. அது கீழே உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. அது கீழே நீங்க பிறந்த மாசம் இங்க என்டர் பண்ணுங்க. அது பக்கத்துல இயர் ஆஃப் பர்த்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து உங்களோட இயர் ஆஃப் பர்த் கொடுங்க. நீங்க எந்த வருஷம் பிறந்திருக்கீங்க அந்த வருஷத்தை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும். கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிட்டு இன்னும் கீழே வந்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோ அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கண்டினியூ வித் இகேவைசி இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பழைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இங்க உங்க மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் அட்ரஸ் ஆஸ் பர் பேன் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பேன் டேட்டாபேஸ்ல என்ன என்டர் ஆயிருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் அட்ரஸ் பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான் அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே டு யூ விஷ் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இங்க எஸ்ன்னு கொடுத்துருங்க. இங்க ஆத்தன்டிகேஷன் ஆஃப் மொபைல் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட புது மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிட்டு புது இமெயில் அட்ரஸ் இங்க கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. இங்க உங்களோட புது மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியுமே உங்க புது இமெயில் அட்ரஸ்க்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இங்க உங்க ஆதார் ஏற்கனவே என்ன அட்ரஸ் இருக்குது அப்படிங்கறது டீடைலா காமிச்சிருப்பாங்க. கீழே வந்து வெரிஃபை அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க ஜென்ரேட் அண்ட் சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஃபார் யூசிங் ஆன்லைன் அப்டேட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கும். நம்மளோட கரெக்ஷன் ரிக்வெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்மளுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெக்வெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிருச்சு. இனி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் சேஞ்ச் ஆயிரும். இந்த கன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட புது இமெயில் அட்ரஸ்க்கு மெயிலில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.